வராதீங்க, நைட்ல வராதீங்க, அந்த மாதிரி புது ஏரியாக்கு போகாதீங்க. அப்படி வரீங்க அப்படின்னா பாதுகாப்போட வாங்கிட்டு போகணுங்கிறீங்க. போறேங்க நைட்டா. ஏன் உலகிலேயே அதிகமான ரேபிஸ் பாதிப்பு இருக்கும் நாடு இந்தியா. அத போய் ஒருத்தன் வந்து ஒரு புள்ள சாகுறதுக்கும் ஒரு புள்ள குறுக்க போனதுனால நீங்க கீழே விழுகிறது ஒண்ணா? நம்ம வீட்டை விட்டு கிளம்புறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கோட வரணும். சரிங்க, நாய் இருக்கும், பிரச்சனை இருக்கும். அனிமல்ஸ் என் குழந்தைங்களா நினைக்கிறேன். தப்பா சார்? மேடம், இந்த குழந்தை எல்லாம் கொண்டு வராதீங்க. எங்க குழந்தை, என் மச்சான், நிறுத்துங்க மேடம். நீங்க குழந்தைங்கன்னு சொன்னா தப்பு வச்சிக்கங்க மேடம். சார் இது ரீசெண்டாக நடந்த நம்ம நீயா நானா, ஸோ அதில் வந்து ஒரு வைரலான ஒரு டிபேட் போச்சு. என்னென்னு நான் சொல்ல வேண்டிய தேவையில்லை, தமிழில் பார்த்து நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ இந்த தெரு நாய்கள் பற்றி ஒரு டிபேட் நடந்துச்சு. சில பாயிண்ட்ஸ் வந்து சில பேர் பேசுனாங்க. ஸோ நார்மல் மிடில் கிளாஸ்னால் என்ன, மிடில் கிளாஸோட லைஃப் வந்து எக்ஸாக்டாக அவங்களுக்கு புரிஞ்சிச்சா அப்படி எனக்கு சத்தியமாக புரியல. ஆஃப்டர் சீயிங் த வீடியோ அவங்க பேசுகிற பாயிண்ட்ஸ்லாம் வந்து தட் இஸ் நாட் அக்செப்டபிள். அது வந்து அக்செப்ட் பண்ணுற மாதிரியே இல்லை. நான் ஒரு மிடில் கிளாஸ், ஸோ என்ன மாதிரி நிறைய பேர் வந்து மிடில் கிளாஸ் லைஃப்பை வந்து வாழ்ந்துட்டுருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு இந்த ஸ்ட்ரீட் டாக்ஸோட பிரச்சனைங்க வந்து எக்ஸாக்டாக புரியும். ஆக்சுவலாக இந்த டாப்பிக்கே வந்து கொஞ்சம் கான்ட்ரவர்ஷியலான டாபிக் அண்ட் இதில் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் கூட இருக்குது. ஸோ ரெண்டு ஃபார்ம் ஆஃப் சொசைட்டியும் ஒன்றா இணைந்து ஒரு டிபேட்டை நடத்துகிறாங்க. ஸோ ப்ராப்ளி நான் கெஸ் பண்ணுறது என்னென்னா, ஒரு சைடு வந்து ஒரு எலைட் குரூப்பு, இன்னொரு சைடு வந்து நம்ம மிடில் கிளாஸ் குரூப்பு. ஸோ அப்படி தான் இந்த ஒரு டிபேட்டே நடந்துச்சு. நாய்கள் காமா தான் இருக்கு, அடிஷன் காமா பண்ணி இருக்கு, இருக்குது சேஃபா தான். கொஞ்சம் நிதானமா. இந்த டாக் பத்தி மட்டும் தான் சார் கேட்டாரு. அதனால எங்க வளர்க்குற நாய், எங்க ஏரியால இருக்கக்கூடிய நாய், இதெல்லாம் எங்க நாய், நாங்க எடுத்துக்கலாம். ஏரியா நாய் எப்படி உங்க நாய்? இந்த எலைட் குரூப்புக்கான ஒரு கல்ச்சர் இருக்குங்களே. ஸோ அவங்க வந்து காரில் தான் போவாங்க, காரில் தான் வருவாங்க. ரொம்ப ஒரு அஃபிஷியலான ஒரு ஸ்ட்ரீட்டு, நிறைய சொந்த வீடுகள் இருக்கலாம், நிறைய செக்யூரிட்டி இருக்கும். அங்கே வந்து யூ வில் ஆக்சுவலி ஃபைண்ட் ஒன்லி ஃபியூ டாக்ஸ். அந்த டாக்ஸ் எப்படி இருக்குன்னா அந்த ஏரியா மாதிரியே இருக்கும். இந்த நாய்கள் எல்லாமே அவ்வளோவா ஃபெரோஷியஸாக இருக்காது, ரொம்ப வந்து சாதுவாக இருக்கும், அவ்வளோ சத்தம் போடாது, ரொம்ப பொலைட்டாக இருக்கும். ஸோ ஏன்னா அதுக்கு வந்து தேவையானது வந்து கிடைச்சிருது. ஸோ பீட் சமோ அந்த அந்த காலனியில் அந்த ஸ்ட்ரீட்டில் இருக்கிற அந்த பணக்கார மக்கள் இருக்காங்கல்ல, ஸோ அவங்களே வந்து தாராளமாக அவங்கள வந்து ஃபீட் பண்ணுவாங்க. எல்லாம் வாழ்ந்துட்டு இருக்கும்போது தம்பியை கிடச்சிது சார். கிட்டத்தட்ட 75 நாள் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனால் அந்த 75 நாளில் நான் உங்களுக்கு எந்த ட்ரீட்மெண்ட் எடுக்கணும், எல்லா ட்ரீட்மெண்ட் எடுக்கணும், எந்த ஒரு சிம்டம்ஸுமே இல்லை, பையன் நல்லாவே இருந்தான். திடீர்னு ஒரு நாள் காலையில் எனக்கு தலைவலிக்கு ஸ்கூல் போகலன்னு சொன்னோம். இன்னைக்கு ஈவினிங் பார்த்தீங்கன்னா வாயிலிருந்து ஒரு மாதிரி கூடலாம் உடச்சிட்டு அந்த ரேபிஸ் சிம்டம்ஸ் பண்ண முடியாது, வீட்டுக்கு கொண்டு போங்க அப்படிங்கிறாங்க. ட்ரீட்மெண்ட்டே கொடுக்க வர மாட்டாங்க அப்படிங்கிற டாக்டர்ஸ். கடைசி வீட்டுக்கு கொண்டு வந்தவர் அடுத்த நாள் பையன் இறந்துட்டான். நவ் கம்மிங் டு த மிடில் கிளாஸ் ஸ்ட்ரீட்ஸு. ஸோ பிலோ மிடில் கிளாஸ் ஸ்ட்ரீட்ஸ் எல்லாம் வந்து அவங்க வீடு வந்து ப்ராப்ளி வந்து சொந்த வீடாக இருக்காமல் இருக்கலாம். அந்த காலனியை வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அங்கே இருக்கிற ஸ்ட்ரீட் டாக்ஸ் மேபி அவங்க வந்து அவங்கள மாதிரி நம்ம வந்து கேர் பண்ண மாட்டோம். அவங்க வந்து கேர் பண்ணுற மாதிரி நம்ம மிடில் கிளாஸ் பீப்புள் கேர் பண்ண முடியாது. ஏன்னா நம்மளுக்கு அந்த டைமும் இல்லை, நம்ம டெய்லி ஒர்க்காக ஓடிட்டே இருக்கும். ஸோ நம்மளே பார்த்துக்கிறதுக்கு டைம் பத்துறதில்ல. ஸோ இதில் வந்து ஸ்ட்ரீட் டாக்ஸ் வேறியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஸ்டின் மார்க்கும் இருக்கலாம். மேபி பீப்புள் ஃபைண்ட் டைம் அவங்களுக்கு வந்து இந்த சாப்பாடு வைக்கிறதும் ஏதாச்சும் ஃபுட் வாங்கி தரதும் நிறைய பேர் பண்ணிகிட்டு இருக்கலாம். ஐ அப்ரிஷியேட் தட். ஸோ இந்த மாதிரி ஏரியாவில் இருக்கிற நாய்கள் வந்து ஆப்வியஸாக அவங்களுக்கு ஃபுட்டு தேவைப்படுது, நிறைய ஷெல்டர் தேவைப்படுது. ஸோ அதனால் தே ஃபைட் ஃபார் தெம் செல்ஃப் ஃபார் ஃபுட் அண்ட் ஷெல்டர். ஸோ அதனால் என்ன ஆகுதுன்னா அவங்க வந்து ரொம்ப ஃபெரோஷியஸ் ஆகிடுறாங்க. இந்த பைக்கில் போகும்போது அவங்கள துரத்திட்டு போகிறது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஆக்டிவிட்டி இருக்குது. அதனால் வந்து நம்ம மிடில் கிளாஸ் லைஃப்பில் இருக்க மக்களுக்கு அது வந்து சேஃபஸ்ட்டு டாக்ஸாக தெரியலை. சில பேருக்கு வந்து அது சேஃபாக இருக்கும், பட் சில பேருக்கு வந்து லிட்டராகவே பார்த்த உடனே அவங்களுக்கு ஒரு பயம் ஒன்று உண்டாகும், என்னன்னா இதை கடிச்சிட போதோ அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. இந்த எலைட் குரூப் என்ன பண்ணுறாங்கன்னா, இங்கே வந்து போகிறதும் காரு வருதும் காரு, ஹைஃபை சொசைட்டியில் வாழ்ந்துட்டு அண்ட் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா கார்லேருந்து ஒரு காஃபி ஷாப்புக்கு போவாங்க. ஸோ நம்மளாம் வந்து நார்மல் டீ கடைக்கு போவோம், இங்கே போவோம் அங்கே போவோம். இவங்க வந்து ஒரு காஃபி ஷாப், ஒரு பெரிய ரெஸ்டாரண்ட். ஸோ அங்கே அந்த இடத்துல அந்த நாய்களை பார்க்குறாங்க இல்லைங்க, அந்த நாய்கள் வந்து அவ்வளோவா ஃபெரோஷியஸாக இருக்காது. ஸோ அப்போ வந்து இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அது கூட வந்து நல்லா பழகுறதும், ஸோ ஏதாச்சும் பிஸ்கெட்ஸ் ஏதாச்சும் வாங்கி போடுறதும். ஸோ அவங்களோட மென்டாலிட்டி என்ன ஆகிடுதுன்னா எல்லா டாக்ஸும் இதே மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு மென்டாலிட்டி ஒன்று ஃபிக்ஸ் ஆகிடுது. ஸோ அதனால தான் இந்த ப்ரொட்டஸ்ட்டு இதெல்லாம் வந்து ஆகிட்டுருக்கு. அந்த மக்கள் வந்து இந்த ஃபேஸ் ஆஃப் லைஃப் வந்து அவங்க வாழ்ந்தாக்கா அந்த பர்டிகுலர் ஃபெரோஷியஸ்னஸ் வந்து அவங்க எக்ஸாக்டாக பார்க்க முடியும். இந்த கம்யூனிட்டியில் வாழ்ந்தால் தான் அவங்களுக்கு அந்த
அந்த பர்டிகுலர் ஃபீலிங் வந்து அவங்களுக்கு உணர முடியும். வருது பெத்த புள்ளைய நாய் கடிக்குது. அவர் ஒரு பிஸி ஏரியால இருக்கும்போது வேற ஒரு குழந்தையே உள்ள ஓடி வந்தது. பேசாதீங்கம்மா, இதனால தான் உங்க மேல உங்களுக்கு எல்லாம் கோவம் வரும். ஒரு விமன் வந்து ஒரு நாயும் குழந்தையும் வந்து கம்பேர் பண்ணுறாங்க. ஹவ் இஸ் இட் ரியலி பாசிபிள்? நாயெல்லாம் அப்புறம் தாங்க, ஃபஸ்ட்டு மனுஷங்களை வந்து ரெஸ்பெக்ட் பண்ண கற்றுக்குங்க, மனுஷன் உயிரை வந்து ரெஸ்பெக்ட் பண்ண கற்றுக்குங்க. இன்னொரு பாயிண்ட் வந்து நம்ம யார் வடவா கோபி, ஸோ அவர் வந்து சொன்ன பாயிண்ட் வந்து நைட்லலாம் வந்து ஏன் வெளியே வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டார். நீங்க அந்த டைம்ல வராதீங்க, நைட்ல வராதீங்க, அந்த மாதிரி புது ஏரியாக்கு போகாதீங்க. அப்படி வரீங்க அப்படின்னா பாதுகாப்போட. அதாவது நாங்க இப்போ வந்து இளங்கோ நகர் 6வது தெருலேருந்து மேடம் இருக்க வடபழனி ஏரியாவுக்கு போகணும்னா அங்க விசா வாங்கிட்டு போகணுங்கிறீங்க. ஸோ இதை யூடியூப் பார்க்குற மக்கள் மோஸ்ட்லி இந்த ஷார்ட்ஸை கன்வெர்ட் பண்ணி நான் இன்ஸ்டாவில் கூட போடுவேன். ஸோ நீங்கள் சொல்லுங்கள், நம்மளில் எத்தனை பேர் வந்து நைட் ஷிஃப்ட் பண்ணுறோம்? நம்மளுக்கு லாக் அவுட் டைமிங் வந்து என்ன? மேக்ஸிமம் உங்களுக்கு வந்து 12:30, 2 o'clock, 4 o'clock. ஸோ அந்த மாதிரி ஷிஃப்ட் டைமிங்ஸ் தான் எல்லாருக்கும் இருக்கும். மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் ஆர் கார்ப்பரேட் எம்ப்ளாயீஸ். ஸோ நீங்கள் வந்து கேபில் வந்திருக்கலாம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பீங்க. சில பேருக்கு வந்து கேப் வந்து ஒத்துக்காது. அதுக்கப்புறம் நிறைய பேர் வந்து எனக்கு ஓன் டிரான்ஸ்போர்ட் தான் வேணும். ஸோ தே கெட் அலோவன்ஸ் கூட கொடுப்பாங்க. ஸோ அதுக்காக வந்து இவங்க வந்து பைக்கில் ட்ராவல் பண்ணுவாங்க. ஸோ இந்த டைமில் ஏன் வெளியே வரேன்னு கேட்டிங்கன்னா இதுக்கு என்ன சொல்வீங்க? சரிங்க, எமர்ஜென்சிக்கு ஒரு ஹாஸ்பிட்டல் யாராச்சும் கூட்டிகிட்டு போகிறோம், நம்ம ஃபேமிலிலேருந்தோ ஃப்ரெண்ட்ஸோ அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த விஷயம் வந்து ஒரு 1 o'clock, 2 o'clock இந்த நைட் வந்து ஆகுது. ஸோ அந்த டைமில் வந்து இந்த நாய் வந்து துரத்துட்டு வந்து ஏதாச்சும் டிஸ்டர்பன்ஸ் ஏதாச்சும் பண்ணாங்க, அப்போ என்ன சொல்கிறீங்க? இதை ஸ்விக்கி ஜொமேட்டோ பண்ணுறாங்க இல்லை, அவங்க வந்து பாவங்க. நான் பார்த்துருக்கேன், ஒரு 4-5 நாய்ங்க வந்து துரத்திட்டே வரும். அவன் வந்து ட்ரைவ் பண்ணி போகும்போது ஸ்ட்ரீட்ஸில், ஐ மீன் நம்ம லொக்காலிட்டி ஸ்ட்ரீட்ஸில். ஜட்ஜ்மெண்ட் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா, யார் யாருக்கு தேவையோ அந்த ஸ்ட்ரீட் டாக்ஸ் எல்லாம் வந்து நீங்களே வந்து வளர்த்துக்கங்க, வேக்சினேட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு. எத்தனை பேர் பண்ணுவாங்களோ இல்லையோன்னு தெரியல. பட் கவர்மெண்ட், சுப்ரீம் கோர்ட், ஹை கோர்ட் அவங்கெல்லாம் வந்து இதெல்லாம் பார்த்து தான் ஒரு டிசிஷனை வந்து கொடுப்பாங்க. அந்த டிசிஷன் வந்து சில பேர் ப்ரொட்டஸ்ட் பண்ணுவாங்க, இல்லை நீக்குங்க. பட் தட் டசன்ட் மேக் சென்ஸ். அவங்களுக்கு தெரியும் என்ன மாதிரி டிசீஸ் வந்து ரேபீஸ் வந்து எஃபெக்ட் ஆகிட்டுருக்கு ஆல் ஆஃப் த கண்ட்ரி பிகாஸ் ஆஃப் த ஸ்ட்ரீட் டாக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால தான் அவங்களுக்கு முக்கியமானது மனித உயிர் ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறம் தான் இது. என்ன சொல்ல வரேன்னா, திஸ் இஸ் நாட் அ டிபேட் அப்படின்னு சொன்னால், இது வந்து ஒரு எலைட் மைண்ட் செட் அண்ட் மிடில் கிளாஸ் மைண்ட் செட்டோட கிளாஷ் அப்படின்னு சொல்லலாம். டிபேட்னு கூட சொல்ல முடியாது. தட்ஸ் வாட் ஐ திங்க். ஓகே, நீங்கள் வந்து என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். அண்டு நான் ஏதாச்சும் தப்பாக சொல்லியிருந்தாலும் கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள், திட்டுங்க, பரவாயில்ல. ஓகே, ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஐ சி யூ கைஸ் இன் த நெக்ஸ்ட் வீடியோ. பை.